நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளை தேவனுடைய கிருபையினாலும் தயவினாலும் இரக்கங்களினாலும் நம் ஒவ்வொருவரையும் முடிசூட்டி இந்த நாளை அடிஷ்னலாக ஒரு நாளை நமக்கு ஆட் பண்ணி கொடுத்த சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு நன்றி செலுத்தி, இந்த நாளிலே இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டேவை வேர்ல்டு ஃபுல்லாக நினைவு கூறும் இந்த நாளிலே I am just giving a special greeting to all the women's because of the National Women's Day in the whole world is celebrating today. So enjoy the day today. I am just conveying this greeting of message to all the women's in the world. இன்றைக்கு கர்த்தர் இந்த நாளை அடிஷ்னலாக கொடுத்தபடினாலே கர்த்தருக்கு நன்றி செலுத்தி இந்த நாளை நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற தேவனுடைய சித்தத்தின்படியாக இம்மட்டும் நடத்தி கொண்டு வருகிற சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த நாளை நாம் இன்னும் முடிக்க வேண்டிய பல காரியங்களை செய்து முடிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. நம்மை தொடர்ந்து வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நாம் அவரோடு இருக்கிறோம். ஆகவே கிறிஸ்து இயேசுவினாலே எல்லாவற்றாலும் நம்மை நிரப்புகிற தேவன் எப்போதும் கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தராலே இந்த நாளிலும் நாம் ஜெயம் பெற்று மகிழ்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த நாளை தந்த நம்முடைய நேசருக்கு மறுபடியுமாக எகிரத்தின் ஆழத்தினது நன்றிகளை செலுத்தி இந்த சத்தத்தை கேட்கிறவங்கள் ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவிய நாமத்தினாலே ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கர்த்தர் ஆதாரமாய் கொடுத்த வேத வசன பகுதி 1 கொரிந்தியர் 3:7 சொல்கிறது, நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். So everything will be accomplished or everything will be prospered because of the Lord who harvests and who do all kinds of miraculous things in the life. ஸோ நம்முடைய வாழ்க்கையிலே விளைய செய்கிற கர்த்தரால் தான் எல்லா காரியத்திலும் நாம் ஜெயம் பெற்று அவருடைய கிருபையினாலே எல்லாவற்றையும் நாம் அனுபவித்து கொண்டு வருகிறோம். ஸோ to whom our Lord doing the great harvesting in our life என்று பார்ப்போமானால், நம்பர் 1, யாருக்கு கர்த்தர் விளைய செய்கிறது எல்லாம் வாய்க்கும்படியாய் செழிக்க செய்து கொண்டிருக்கிறார் என்று பார்ப்போமானால், நம்பர் 1 கொரிந்தியர் 2:13 படியாக, மனுஷ ஞானத்தினால் அல்ல, we speak out the God's words given to us by the Spirit of the Holy Spirit to explain spiritual truths or realities with the Spirit taught. அதாவது மாம்சத்தின்படி நாங்கள் போதிக்காதபடிக்கு ஆவியானவரால் அருளப்பட்டிருக்கிற வார்த்தைகளையே நாங்கள் போதித்து வருகிறோம் என்று சொல்ல முடியும். ஸோ யார் கர்த்தருடைய ஆவியானவரால் நடத்தப்பட்டு ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தையின்படியாகவே போதிக்கிறார்களோ அவர்களுக்கு விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் 100% ஃப்ரூட்ஃபுல்லாக அறுவடை நடந்து கொண்டே இருக்கும். அவர்களுடைய எல்லா காரியங்களிலும் விளைய செய்கிற தேவன் கிரியை செய்வதைக் கண்டு மகிழ்வார்கள். ஸோ ஆவியினால் நடத்தப்பட்டு ஆவியானவர் அருளுகிற வேத வசனத்தை போதிக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே everything will be accomplished by the Holy Spirit. ஸோ எல்லாம் விளைய செய்கிற தேவனாலே நடந்து ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்று செழித்து கொண்டு தான் இருப்போம். நம்பர் 2, we have the mind of Christ. ஸோ யார் கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாக இருக்கிறார்களோ, மனுஷீக சிந்தை அல்ல, கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களுக்கு புண்ணியம் எதுவோ, புகழ்ச்சி எதுவோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, உண்மையுள்ளவைகள் எவைகளோ அவைகளையே நாம் சிந்தித்து கொண்டிருப்போம். ஆனால் கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாக இருப்போம். ஸோ கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களுக்கு விளைய செய்கிற தேவன் கிரியை செய்து கொண்டே இருப்பார். ஆகவே அறுவடை நமக்கு மிகுதியாக இருக்கும். ஸோ நம்முடைய அறுவடை செழிப்பாக வளர்ச்சியாக கர்த்தர் முடிய பண்ணுவார். நம்பர் 3, யாருக்கு கர்த்தருடைய செயல்பாடுகளினால் விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் என்று பார்ப்போமானால், we are God's fellow workers, we are God's field and we are God's building. கர்த்தருடைய மாளிகையாக பண்ணையாக கட்டப்பட்டு வருகிற நாம் அவருடைய கோவொர்க்கர்ஸாக, அதாவது உடன் வேலையாட்களாக, அவருடைய ஊழியக்காரிகளாக இருக்கிற நாம் தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வேலை செய்து கொண்டிருக்கிறபடினாலே, அவருடைய பண்ணையாக மாளிகையாக கட்டப்பட்டு வருகிறபடினாலே, நமக்கு கர்த்தர் விளைய செய்கிறபடினாலே எல்லாம் ஆகும். ஸோ எல்லாவற்றிலும் நாம் முற்றும் ஜெயக்கொண்டு வளர்ச்சி செழிப்பை தொடர்ந்து கண்டு பெற்று மகிழ்வோம். நம்பர் 4, we are our Lord's temple. ஸோ நம்முடைய சரீரமே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. ஸோ மொபைலிங் சர்ச்சாக இருக்கிற நம்மாலே நாம் தொடர்ந்து இயேசுவை சுமந்து கொண்டு வருகிறோம். தேவ பிரசன்னத்தை நாம் சுமந்து கொண்டு போகிறோம். அது மாத்திரமல்ல, தேவ பிரசன்னத்திலே இருக்கிறோம். ஸோ தேவ சமூகத்திலே தேவன் உலாவி கொண்டிருக்கிறார். ஸோ தேவ பிரசன்னத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். தேவ பிரசன்னத்தை சுமந்து செல்கிறோம்.
இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நம் இருதயத்தில் இயேசுவை சுமந்து செல்கிறபடினாலே we are the temple of God or the church of God. So we are the mobiling church of God. So தேவனுடைய ஆலயமாய் இருக்கிற நமக்காக அவர் சகலவற்றையும் விளைய செய்து முடிவை சம்பூர்ணமாக செழிப்பாக வளர்ச்சியாக முடிய பண்ணும்படியாய் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நம்பர் 5, we should as a servant of God and we entrusted with the mysteries God has revealed. ஸோ கர்த்தருடைய ரகசியங்களை, மறைப்பொருளின் ரகசியங்களை நாம் வெளிப்படுத்தும்படியாய் வெளிப்பாட்டு வரங்களை நாம் பெற்றிருக்கிறபடினாலே நாம் எப்பொழுதும் என்ன சொல்ல வேண்டும் என்று பார்ப்போமானால், நம்மை கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்றும் தேவனுடைய ரகசியங்களின் உக்ரான காரணம் என்றும் நாம் எண்ண கடவோம். ஸோ தேவனுடைய ரகசியங்களின் உக்ரானக்காரன், நாம் கிறிஸ்துவுடைய ஊழியக்காரி என்று சொல்லி நாம் கர்த்தருக்குள்ளாக காணப்படுகிறபடினாலே நமக்கு விலை செய்கிற தேவனாலே எல்லாம் 100% ஜெயமாக முடியும். ஸோ வளர்ச்சி செழிப்பு நமக்கு 100% அஷ்யூரன்ஸோடு கூட நமக்கு நடந்து கொண்டே தான் இருக்கும். ஸோ இன்றைக்கு இதில் எக்ஸாம்பிள் பார்ப்போமானால், எஸ்தர் ராஜாத்தை எடுத்துக்கொள்வோமானால் அவளோட அடிமை பெண் தான். ஆனால் அவள் எல்லா சூழ்நிலைகளும் தேவனுக்கு அடுத்த காரியங்களே தேவ பயபக்தியோடு நடந்து கொண்டால் 3 நாள் தன்னுடைய லைஃப்பை அவள் டெடிகேட் பண்ணி 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து தேவ சமூகத்திலே அவள் ஜெபித்து கொண்டிருந்தாள். யூதகுல ஜனங்களுக்காக அவள் பரிதவித்தாள். அவள் யூதகுல ஜனங்களுக்காக நான் செத்தாலும் சாகிறேன் என்று 6 மாதம் சுத்திகரிக்கப்பட்டு 6 மாதம் ஜோடிக்கப்பட்டு அவள் கன்னிமாடத்திலிருந்து வளர்க்கப்பட்டாலும் யூதகுல ஜனங்களுக்காக நான் செத்தாலும் சாகிறேன் என்று கொடுக்கப்பட்ட அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு பாரமுள்ளவளாய் ஜெபித்து தன்னோடு கூட இருந்த தாதிமார்களையும் ஜெபிக்க வைத்து ராஜாவிடத்திலே தைரியமாய் அவள் உட்பிரவேசித்தாள். ஆகையால் ராஜா கண்களில் தயவு கிடைத்து, நம்முடைய ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவின் கண்களிலே கிடைத்த தயவு அகாசுவேறு ராஜாவின் கண்களிலும் தயவாய் மாறி அவளுக்கு என்ன வேண்டும், உனக்கு என்ன வேண்டுமெனாலும் நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி ராஜ்யத்தில் பாதி வேண்டுமெனால் நான் தருகிறேன் என்று சொன்ன ராஜாவிடத்திலே யூதகுல ஜனங்களுக்காக அவள் பரிந்து பேசினாள். ஆகையால் எந்த சத்துருக்கள் இந்த யூத ஜனங்களை அழிக்கும்படியாய் திட்டம் திட்டிருந்தானோ அந்த காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணி யூத ஜனங்கள் காக்கப்பட்டார்கள். எஸ்தர் ராஜாத்தியும் 120 நாட்டுக்கு ராஜாவாகிய அகாசுவேரின் மனைவியாக உயர்த்தப்பட்டு she become a achiever of the all the Jews in the 127 countries என்று சொல்லத்தக்கதான ஒரு புகழ்ச்சிக்குரிய ஒரு மகாராணியாய், பட்டத்து ராணியாய் உயர்த்தப்பட்டிருக்கிறாள். யூத ஜனங்களும் காக்கப்பட்டிருக்கிறார்கள். ஸோ இவ்வளோ காரியங்களுக்கும் காரணம் ஒரு சின்ன ஒரு அடிமை பெண், அனாதை பெண்ணாகிய எஸ்தர் ராஜாத்தியின் தேவனுக்கு அடுத்த காரியங்களிலே காணப்பட்ட பக்தி வைராக்கியமும் யூத ஜனங்கள் மேல் காணப்பட்ட அந்த பாரமும் தான் அவளை உயர்த்திருக்கிறது. ஆகவே பெண்களாய் பிறந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் ஆத்தும அறுவடைக்கென்று நாம் எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசமும் முயற்சியும் கடின உழைப்பும் ஜபமும் உபவாச ஜபங்களும் நாம் உழைப்பும் நாம் செய்கிற தான தர்மங்களும் உதவிகளும் ஒன்றும் வீண் போகாது. எண்ட் ரிசல்ட்டை பார்ப்போமானால் வி வில் பி அ அச்சீவர் ஆஃப் த மெனி திங்ஸ் என்று சொல்லத்தக்கதாக கர்த்தர் நிறுத்துவார். குணசாலியான ஸ்திரீ கூட அப்படித்தான் இருட்டோடு எழுந்து அவள் வேலை பார்த்து தன்னுடைய வயல்வெளியிலே வேலை பார்த்த ஒருவருக்கும் படி அளக்கிறாள். அவள் புருஷனும் பிள்ளைகளும் பார்த்து பாக்கியவதி, ஸ்திரீகளுக்குள் மேற்பட்டவள், யூ ஆர் த எக்ஸல் எமங் ஆல் த விமன் இன் த வேர்ல்ட், யூ ஆர் அ பிளஸட் லேடி என்று சொல்லி அவளுடைய பிள்ளைகளும் புருஷனும் புகழத்தக்கதாய் அவள் புகழ்ச்சிக்குரியவளாய் மாற்றப்பட்டிருக்கிறாள். ஆகையால் தான் அவளுடைய விளக்கு அணையாதிருந்திருக்கிறது. அவள் எல்லாவற்றிலும் அவள் பிரகாசமாய் இருந்திருக்கிறாள். அநேகருக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஸ்திரியாய் குணசாலியான ஸ்திரி இருந்திருக்கிறாள். எஸ்தர் ராஜாத்தி கூட அப்படித்தான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியாய் உயர்த்தப்பட்டு மகாராணியாய் பட்டத்து ராணியாய் உயர்த்தப்பட்டிருக்கிறாள். ஆகவே ஸ்திரிகளுக்கு கொடுக்கப்பட்ட விசேஷித்த கிருபைகளை நாம் தொடர்ந்து பயன்படுத்த தேவன் நம்மேல் வைத்திருக்கிற உன்னத நோக்கம், திட்டம், தீர்மானம், சித்தம் கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நிறைவேறும். நாமும் அந்த லிஸ்ட்டில் ஒன் அமௌங் ஆல் த அச்சீவர் விமன் இன் த வேர்ல்டு என்ற லிஸ்ட்டில் நம்முடைய பேரும் வரும். ஸோ கர்த்தரால் புகழப்படுகிறவர்களே உத்தமர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின்படியாக கர்த்தருடைய புகழ்ச்சிக்குரியவர்களாய் நாம் இருப்போம். ஆகவே தொடர்ந்து தேவனுடைய வசனத்தின்படி பரிசுத்தாவின் நடத்துதலின்படியாக தொடர்ந்து நடத்தப்பட்டு நாம் எல்லாவற்றிலும் நாம் முற்றும் ஜெயம் கொண்டு கர்த்தரை கொண்டாடி எல்லாவற்றுக்கும் காரண கர்த்தராயிருக்கிற நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மை மேன்மேலும் ஆசீர்வதித்து உயர்த்துவார் என்பதிலே கொஞ்சம் கூட ஐயமில்லை. கர்த்தர் தாமே
கேட்ட வார்த்தையின்படியாக நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. God bless you all. Amen.